அடுத்த செய்தியாக திருச்செந்தூர்ல பெருந்திட்ட வளாகம்னு சொல்லிட்டு ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க சார். அவருடைய மதிப்பீடு 300 கோடி என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. இப்போ இதுல சில செய்திகள் பரவிருக்கு. அதுல அதற்கான வரைபடம், திட்ட வரைபடம் தயாரிப்பதற்கு மட்டும் 7,90,00,000 ரூபாய் அப்படிங்கக்கூடிய ஒரு தரவு வெளியில வந்திருக்கு. மொத்த திட்டமே உங்களுக்கு பார்த்தோம் 300 கோடி. அதுல கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் வரைக்கும் வரைபட செலவுக்கு மட்டுமே ஆயிருக்கு. அப்படிங்கிற இந்த டேட்டா எப்படி சார் பாக்குறீங்க? ஆச்சரியமா இருக்கு பாஸ்கர். பெரிய பெரிய திட்ட வளாகங்கள், அதாவது ஒரு பிளான் அப்படிதான் சொல்றாங்க. பிளான் போடுறதுன்னு சொல்லுவாங்க, பிளான் வரைகிறது. அமோனியா பிரிண்ட் எடுக்கிறாங்க, இன்னைக்கு முன்னால ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க, எலிவேஷன் தனியாக போடுவாங்க, கிராஸ் செக்ஷன் தனியாக போடுவாங்க, ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒரு மாதிரி போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எலக்ட்ரிஃபிகேஷன் தனியாக போடுவாங்க, இது தனியாக, எல்லாம் தனித்தனியாக போடுவாங்க. ஆனால் அந்த சன் டிவியில் சொல்லுவாங்கல்ல, உலக வரலாற்றில் முதல் முறையாக, அந்த உலக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு மாஸ்டர் பிளான் காம்ப்ளெக்ஸுக்கு வரைஞ்சு கொடுத்ததுக்கு 8 கோடி. கற்பனையே பண்ண முடியாது. ஊழல் அடிச்சான்னா அதாவது இதுக்கெல்லாம் நாம்ஸ் இல்லை என்று. அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டுறீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர்னுடைய செலவில் டிராயிங்க்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா எந்த நாம்ஸும் இல்லை. அதனால நீங்கள் விளையாடுறீங்க, அவ்வளோதானே. அந்த 8 கோடியில யாராருக்கு என்னென்ன போகுமோ, அதாவது இந்த கட்டடத்தில் உள்ள லஞ்சத்தில் இவ்வளவு கூட, இதில் யாராருக்கு என்னென்ன கூட அப்படின்னு நடந்திருக்குமா? அப்படி தெரியல. நீங்க பாருங்க, ஒரு மனிதர் தன்னுடைய உழைப்பிலிருந்து இவர் காசு கொடுக்குறேன், கொடுத்து அந்த கோயில், நான் அந்த முருகனுடைய பக்தர், நீங்க நல்லா அந்த கோயிலை பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. ஹெச்எல் நிறுவனர், சிவனாடார் கொடுக்கிறார். இவங்க கட்டின அத்தனை பயணியர் விடுதலையும் அவ்வளவு ஐட்டம்ஸும் தரந்தாள் இல்ல, தரமா போட்டுட்டு அதுக்கப்புறம் திருடிட்டு போய் வேறைய மாத்தினாங்களான்னு தெரியாது. இந்த பிருத்திவிராஜன் உத்தரவர் பாரதிய ஜனதா கட்சியில இருந்தார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டார், உறுப்பினர்ல இருந்து நீக்கப்படவில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் புழுக்குன்னு ஏதாவது சண்டை விட்டுருவார் புழுக்கு, அது அவருடைய அவர். ஆனா நல்லவர் தான் சொல்லுகிறார்கள், எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஏன்னா அவர் பார்த்த காரியம் நல்ல காரியம், அதுல நமக்கு மாட்டுக்கிறது கிடையாது. அவர் உடனே அதை படம் பிடிச்சு காமிச்சு, இவங்க ஊழல் செய்தவர்களை காவல்துறை கேள்வி கேட்க போகல. இப்ப காவல்துறைக்கு அடிபட்டு சந்தோஷம்னு சொன்னா இதுக்காகத்தான். ஊழல் செய்தவர்களை, அதாவது ஏன் இன்னைக்கு இவ்வளவு மர்டர் நடக்குது, ஏன் இவ்வளவு கொலை கொள்ளை நடக்குது அப்படின்னா, காவல்துறைக்கு கொலை கொள்ளையை நீ கண்ட்ரோல் பண்ணணும், அசைன்மெண்ட் இல்லை. காவல்துறைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும், அசைன்மெண்ட் இல்லை. காவல்துறைக்கு 2 அசைன்மெண்ட் தான். ஒண்ணு ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இதுல எவனாவது தப்பா போட்டான்னா, முதல்வரை போட்டான்னா, இரும்பு கரத்தை தப்பா போட்டான்னா, இல்ல பால் ஆயிலை தப்பா போட்டான்னா அரெஸ்ட் பண்ணு. இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. காவல்துறைக்கு ஒரே வேலை தான், வேற எதுவும் நீ எதுவுமே பண்ணாம. தமிழ்நாடு என்ன குட்டிச்சவரா பண்ணாம, அந்த குடும்பத்துல யாரு சொன்னாலும் உள்ளதைக்கு போடல, நீ இந்த போலீஸ்ல இருக்க முடியாது. அதுக்கு பேர் தான் இருமுறை. சரியா? இந்த அசைன்மெண்ட் இருந்தா என்ன நடக்கும்? இப்ப 8 கோடி ரூபா எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. 8 கோடி ரூபா ஒரு டிராப்டுக்கு, ஒரு மேப், இது ஒரு பிளான் வரையறதுக்கு கொடுப்பாங்களா? அது எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மால்ஸ் எல்லாம் இருக்குல்ல சென்னையில், எங்க என்ட்ரானா எங்க வருவீங்கன்னு தெரியாது உங்களுக்கு. அப்படி இருக்கு. வெளியில இருந்து பார்த்தா இதுக்குள்ள இத்தனை தியேட்டர் இருக்கா, இத்தனை கேஃப்டீரியா இருக்கா, இத்தனை இது இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதாவது இந்த ஸ்கைவாக்லாம் வந்த புதுசுல ஒரு படம், சூர்யாவனுடைய ஒரு படம் வந்தது. என்ன படம்? நல்ல படமாச்சு. அந்த படத்துல அந்த இதை கொண்டு அங்க இருப்பார், ஸ்கைவாக்ல இங்க இருப்பார், இங்க இருப்பார், அந்த ஹீரோ நடத்த விடுற மாதிரிலாம் இருக்கும். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னா பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்கு அந்த காட்சியை நான் மறந்துட்டேன், ஞாபகம் வர மாட்டேங்க டக்குன்னு. ஆனா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு இவ்வளவு பணம்லாம் பண்ண மாட்டாங்க. எங்க பார்க்கிங் எங்க இருக்கணும், எங்க செல்லார் எப்படி இருக்கணும், செல்லார்ல எத்தனை வண்டி இருக்கணும்,
நீங்க இந்த விஜயா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போனா இந்த வண்டி எப்படி நிறுத்துறாங்கிறதே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். உண்மையிலே பெரிய ரொம்ப நம்ம வளர்ந்துருக்கோம், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சாதாரண பெருந்திட்ட வளாகம் அப்படித்தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி பெரிய பெருந்திட்ட வளாகம்லாம் அது கிடையவே கிடையாது. பக்தர்களுக்கான பெருந்திட்ட வளாகம். அங்க நீங்க ஒரு பிளான் போடுறதுக்கு 8 கோடினா இதை விட லஞ்சம் கிடையாது. ஏங்க இவங்களுக்கு பயமே கிடையாதுங்க. அதே முருகர் கடவுள வைரவேலை தானே திருடிட்டு போனாங்க. நீங்க அந்த வைரவேலை திருடினதுக்கு என்ன குதி நீங்கள் குதித்தீர்கள் அன்னைக்கு, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல எந்த வசதியும் நீங்க செய்து கொடுக்கல. திருச்செந்தூர்ல ஒரு மரணம், ராமேஸ்வரத்துல ஒரு மரணம், பழனியில ஒரு மரணம். சரி, எதுவுமே செய்து கொடுக்காம மரணத்தை மட்டுமே காமித்து கொண்டு இருக்கிற உங்கள் நீங்க 8 கோடி அடிச்சு இந்த 8 கோடிக்கு செய்திருக்கலாமேங்கிற நான் நேரத்துக்கு. அதனால மனிதாபிமானமற்ற காசைதான் கடவுளடானா கூட பரவாயில்ல, அப்ப அது கூட ஒரு மரியாதை இருக்கு. இது ஒரு அரக்க குணம் படைத்த பேய் அரசாண்டால் பிணந்தென்னும் சாத்திரங்கள்ங்கிற மாதிரி அப்படித்தான் இந்த அரசாங்கத்துடைய சாத்திரம் இருக்கிறது. வன்மையாக கண்டிக்கத்தக்கது.